ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம Solidityல டைம் லாக்கிங் அப்படிங்கிற ஒரு மெத்தடை பற்றி பார்க்கலாம். ஸோ இதை எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு எந்த விதமான ஃபண்டையும் வித்ட்ரா பண்ண முடியாத மாரி பண்ணுறதுக்கு தான் அந்த டைம் லாக்கிங் மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை அதிகமாக அந்த ஐசிஓஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் இந்த டைம் லாக்கிங்கில் போயிட்டு ஒரு டைம் பீரியடை செட் பண்ணிட்டீங்கன்னா, அது வரைக்கும் நம்மளால இந்த கான்ட்ராக்ட்டுக்கு டிரான்சாக்ட் பண்ண அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதை நம்ம இப்போ Solidityல பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இது ஒரு அன்சைன்ட் இன்டிஜர். இதுக்கு லாக் டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த லாக் டியூரேஷனில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இவ்வளோ டைம் பீரியடுக்கு உங்களால் ஈத்தரை வித்ட்ரா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நான் இங்கேயே வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன். என்னென்னா 10 டேஸ் அப்படின்னு சொல்லி. சரியா? ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்டேட் வேரியபிளை நான் கான்ஸ்டன்ட் ஆக்க போகிறேன். ஓகேவா? ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூவை இதுக்கு மேலே யாராலையும் சேஞ்ச் பண்ண முடியாது. சரியா? ஸோ அதுக்காக தான் நான் இங்கே கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். கான்ஸ்டன்ட். யா. ஸோ இப்போ ஒரு வேரியபிளை நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டோம்னா, அதை நம்மளால் நார்மல் ஃபங்க்ஷன் வச்சு ரீட் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு foo அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் அந்த ஸ்டேட் வேரியபிள் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ வியூ ரிட்டர்ன்ஸ் அன்சைன் இன்டிஜர் அண்ட் கர்லி பிரேஸ்குள்ளார ரிட்டர்ன் லாக் டியூரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த எரருமே த்ரோ பண்ணாது. ஜஸ்ட் ஒரு வார்னிங் தான் ஷோ பண்ணும். சரியா? ஸோ இப்போ இந்த ஸ்டேட் வேரியபிளை நம்மளால் பியூர் ஃபங்க்ஷனை வச்சு ரீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம், பியூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் ஸ்டேட்டை ரீட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். பட் அதே அந்த ஸ்டேட் வேரியபிள் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா பியூர் ஃபங்க்ஷனை வச்சு நம்மளால ரீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கான்ஸ்டன்ட் அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டேட் வேரியபிள் நீங்கள் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஸ்டேட் வேரியபிள் பிளாக் செயினோட ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணாது. ஓகேவா? ஸோ அது கான்ஸ்டண்ட்டாக ஒரே வேல்யூவில் தான் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ தட்ஸ் வை நம்மளால பியூர் ஃபங்க்ஷன் வச்சும் ரீட் பண்ண முடியுது. சரியா? ஸோ அனதர் ஒரு 2 ஸ்டேட் வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா அட்ரஸ், இங்கே ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட் வேரியபிள் நான் இம்யூட்டபிள் ஸ்டேட் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இம்யூட்டபிள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கான்ஸ்டன்ட் வேரியபிளோட கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் கம்மி. ஓகேவா? ஸோ கான்ஸ்டன்ட் வேரியபிளில் பார்த்தீங்கன்னா நம்மளால் எப்போ அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணமோ அப்பயே வேல்யூ அசைன் பண்ணிடணும். ஸோ அதுக்கு மேலே எந்த ஒரு ஃபங்க்ஷனை வச்சு வேல்யூ அசைன் பண்ண முடியாது. பட் அதே இம்யூட்டபிளில் நம்மளால் ஒரு ஃபங்க்ஷனில் அதோட வேல்யூ அசைன் பண்ண முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டன்ட் வேரியபிளோட வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ லாக் டியூரேஷன் ஈக்குவல்ஸ் டு ஒரு 20 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எரர் த்ரோ பண்ணும். அதாவது கேனாட் அசைன் டு ஏ கான்ஸ்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே இம்யூட்டபிள் வேரியபிள் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இம்யூட்டபிள். பட் இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரும். என்னென்னா ஒரு ஸ்டேட் வேரியபிளோட வேல்யூ ஃபங்க்ஷனை வச்சு கால் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வல்னரபிலிட்டி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். பட் அந்த வேல்யூ அசைன் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்டேட் வேரியபிளுக்கான வேல்யூ நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதே ஃபங்க்ஷனுக்குள்ளார நான் அந்த ஓனரோட வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னன்னா என்னோட அட்ரஸை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். காப்பி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த ரிட்டர்ன் டைப்பை நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எரர் த்ரோ பண்ணும். அதாவது என்னென்னா கேனாட் ரைட் டு இம்யூட்டபிள் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்யூட்டபிள் வேரியபிளோட வேல்யூ நம்மளால நார்மல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கன்ஸ்ட்ரக்டர் இதோட பாடிக்குள்ளார நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓனர் ஈக்குவல்ஸ் டு மெசேஜ் டாட் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். சரியா? அதாவது யார் இந்த கான்ட்ராக்டை டிப்ளாய் பண்ணுறாங்களோ அவங்கள ஓனராக வச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பியூர் அப்படின்னு சொல்லிட்டு விசிபிலிட்டியை சேஞ்ச் பண்ண சொல்லுது. ஓகே பியூர். யா இப்போ பார்த்தீங்கன்னா எந்த எரருமே ஷோ பண்ணல.
ஸோ ஒரு இம்யூட்டபிள் வேரியபிளோட வேல்யூ வந்து நம்மளால அசைன் பண்ண முடியும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனில் இருந்து மட்டும்தான் அசைன் பண்ண முடியும். நார்மலாக எந்த ஒரு ஃபங்க்ஷனையும் வச்சு அசைன் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அனதர் ஒரு ஸ்டேட் வேரியபிள் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். uint அண்ட் nlocking அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை கொடுத்துறோம். சரியா? ஸோ இந்த வேரியபிளும் வந்துட்டு இம்யூட்டபிள் வேரியபிள் தான். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டாரில் வந்துட்டு வேல்யூ அசைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே அந்த வேல்யூ வந்துட்டு நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. சரியா? ஸோ இது கீழே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, nlocking ஈக்குவல்ஸ் டு block டாட் timestamp ப்ளஸ் லாக் டியூரேஷன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த எரருமே த்ரோ பண்ணல. ஸோ இந்த 12th லைனில் உள்ள கோடோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் பிளாக் டைம் ப்ளஸ் லாக் டியூரேஷன் வந்துட்டு நான் nlocking அப்படிங்கிற ஸ்டேட் வேரியபிளுக்கு அசைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த பிளாக் டாட் டைம் ஸ்டாம்ப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு குளோபல் வேரியபிள். எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, கரண்ட்டாக மைனான பிளாக்கோட டைம் ஸ்டாம்ப் வந்துட்டு கெட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த டைம் ஸ்டாம்ப்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் டைமில் வந்துட்டு இருக்காது. எத்தீரியமில் வந்துட்டு டைமை வந்துட்டு எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபாக் யூனிக்ஸ் டைமில் தான் வந்துட்டு டினோட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு என்ன இயர், மந்த், டே, ஹவர், மினிட்ஸ், செகண்ட், ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துட்டு அந்த செகண்ட்ஸ்லேயே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேயபிள் ஃபங்க்ஷன் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்மளால் ஈத்தரை வந்து சென்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதோட விசிபிலிட்டி பப்ளிக் அண்ட் பேயபிள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு ஈத்தரை சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட அட்ரஸ் எல்லாம் ஒரு மேப்பிங்கில் போய்ட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு மேப்பிங்கை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். மேப்பிங் அண்ட் இதுக்குள்ளார வந்துட்டு நான் கீ டைப்பாக ஒரு அட்ரஸ் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். அண்ட் வேல்யூவாக வந்துட்டு அன்சைன் இன்டிஜர். ஸோ இதுக்கு ஐடென்டிஃபையர் வந்துட்டு பேலன்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் ஆஃப் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ இதுக்குள்ளார வந்துட்டு மெசேஜ் டாட் சென்டர் ஈக்குவல்ஸ் டு மெசேஜ் டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு யார் கால் பண்ணி ஈத்தரை சென்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட அட்ரஸ் ப்ளஸ் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஈத்தர் அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு இந்த பேலன்ஸ் ஆஃப் மேப்பிங் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஓகேவா? அண்ட் அனதர் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ட்ராக்டில் எவ்வளோ ஈத்தர் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ கெட் பேலன்ஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். ஓகே. அண்ட் இதோட விசிபிலிட்டி பப்ளிக். ஸோ வியூ ரிட்டர்ன்ஸ் uint. ஸோ கர்லி பிரேஸ்குள்ளார வந்துட்டு ரிட்டர்ன் அட்ரஸ் திஸ் டாட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த எரருமே ஷோ பண்ணல. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அனதர் ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணலாம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கான்ட்ராக்ட்டுக்கு ஈத்தரை சென்ட் பண்ணுறதுக்கு ஒரு பே ஃபங்க்ஷன் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த சென்ட் பண்ணுற ஈத்தரை நம்ம வந்துட்டு வித்ட்ரா பண்ணுறதுக்கு அனதர் ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் வித்ட்ரா ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இதுக்குள்ளார வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஈத்தர் அப்படிங்கிறத வந்துட்டு வாங்கிக்கிறேன். ஸோ அமௌண்ட் அண்ட் பப்ளிக் பேயபிள். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு எரர் ஹேண்ட்லிங் மெத்தட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரெக்கர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இன்புட்டாக வாங்குறோம்ல அமௌண்ட், ஸோ அது வந்துட்டு யூசர் சென்ட் பண்ண ஈத்தரோட வேல்யூக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும், இல்லைனா கம்மியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ கிரேட்டராக வந்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு பேலன்ஸ் ஆஃப் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ மெசேஜ் டாட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படி இல்லை அவங்க கொடுத்த அமௌண்ட் வந்துட்டு அவங்க சென்ட் பண்ண ஈத்தரை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு எரர் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு த்ரோ பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாட் enough ether அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே. யா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கால் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி யார் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஈத்தரை வந்துட்டு நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஈக்குவல்ஸ் டு டாட் சென்டர் டாட் கால். ஸோ இதுக்குள்ளார வந்து நம்ம வேல்யூ கொடுத்துக்கலாம். ஏன்னா பேலன்ஸ் ஆஃப் மெசேஜ் டாட் சென்டர். ஓகேவா? அண்ட் தென் வந்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இதுக்குள்ளார வந்துட்டு டபுள் கோட்ஸ் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இந்த கால் ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒரு 2 வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஒன்று பார்த்தீங்கன்னா பூலியன் டைப், அதாவது இந்த கால் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அனதர் வந்துட்டு பைட்ஸில் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இப்போதைக்கு அந்த பைட்ஸ் வந்துட்டு தேவையில்லை. ஓகேவா? ஸோ
நான் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எரர் ஹேண்ட்லிங் மெத்தட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ காலிங் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சுன்னா நோ ப்ராப்ளம். அப்படி இல்லைன்னா ஒரு எரர் வந்து த்ரோ பண்ணணும். ஓகேவா? எரர் இன் காலிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த எரருமே வந்து த்ரோ பண்ணல. சரியா? ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் போய்ட்டு இதை டிப்ளாய் பண்ணலாம். டிப்ளாய். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் அந்த கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய ஈத்தர் பேலன்ஸ் வந்துட்டு கெட் பண்ணுறேன். 0 அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சம் அமௌண்ட் ஆஃப் ஈத்தர் வந்துட்டு நான் சென்ட் பண்ணுறேன். இல்லைனா ஒரு 3 ஈத்தர் வந்துட்டு நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பே அண்ட் இப்போ வந்துட்டு அந்த கான்ட்ராக்டோட பேலன்ஸை செக் பண்ணால் 3 ஈத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகுது. ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு ஈத்தரை சென்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு வித்ட்ரா பண்ணலாம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஈத்தர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு வித்ட்ரா இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் பண்ணுறேன். ஸோ கால் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு. ஸோ இப்போ போய்ட்டு இந்த கான்ட்ராக்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். 0 அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கான்ட்ராக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி ஸோ இதில் வந்துட்டு என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் எப்போ வேணாலும் ஈத்தரை வித்ட்ரா பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதை வந்துட்டு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம். அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஒரு மாடிஃபையரை வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாடிஃபையர் அண்ட் ஓப்பன் கர்லி பிரேஸ். ஸோ இதுக்குள்ளே தான் வந்துட்டு நம்ம லாஜிக் வந்துட்டு ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்வர். ஸோ இதுக்குள்ளார பிளாக் டாட் டைம் ஸ்டாம்ப் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு என் லாக். ஓகேவா? அதாவது இந்த ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடை வந்துட்டு கொடுத்துருப்போம்ல, ஸோ அதை விட வந்துட்டு அதிகமாக இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்தால் மட்டும்தான் வித்ட்ரா வந்துட்டு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஜிக் ரைட் பண்ணுறேன். ஸோ அப்படி இல்லைன்னா நாட் ஏபிள் டு வித்ட்ரா அன்டில் 10 days அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? until 10 days. யா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாடிஃபையருக்கு நேம் கொடுக்கணும். ஸோ என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் வித்ட்ரா அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அண்டர்ஸ்கோர் செமிகோலன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த எரருமே த்ரோ பண்ணல. ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா இந்த வித்ட்ரா ஃபங்க்ஷனில் போய்ட்டு அந்த மாடிஃபையரை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பிளாக் வித்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்பைலர் எந்த விதமான எரருமே ஷோ பண்ணல. நெக்ஸ்ட் நம்ம போய்ட்டு எகைன் டிப்ளாய் பண்ணலாம். ஸோ டிப்ளாய் அண்ட் இங்கே வந்துட்டு ஃபஸ்ட் நான் வந்துட்டு ஒரு 3 ஈத்தரை சென்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ பே அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு பேலன்ஸை செக் பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ வந்து நான் வித்ட்ரா ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் பண்ணேன்னா ட்ரான்சாக்ஷன் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேவா? ஸோ 3 வித்ட்ரா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கொடுத்தனா எனக்கு ஒரு எரர் மெசேஜ் வந்துட்டு ஷோ பண்ணுது. அதாவது நாட் ஏபிள் டு வித்ட்ரா அன்டில் 10 days அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு டைம் லாக்கிங் அந்த கான்செப்ட் வந்துட்டு நம்ம சொலிடிட்டியில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.